என் தங்கமே, இன்று உன் அப்பன் கொண்டு வந்த தலைப்பை பார்த்ததுமே என் பிள்ளையின் மனதில் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் என்னவென்று சொல்லிவிட்டு கருப்பன் என் வார்த்தைகளை தொடங்குகின்றேன். என் குழந்தை என்ன நினைக்கிறது தெரியுமா? கருப்பா, நீ என்னை காப்பாற்ற வருகிறாயா அல்லது நான் உன்னை காப்பாற்ற வேண்டுமா? உன் கண்களை கட்டி வைக்கிறார்கள். ஒரு எதிரி சக்தி, ஒரு தீய சக்தி உன் கண்களை கட்டுகிறது என்றால் நான் எல்லாம் எங்கு செல்வது? உன்னை நம்பியே இருக்கின்ற எங்களின் வாழ்வு என்ன ஆவது? ஆனால் அந்த கட்டை அவிழ்க்க என்னால் முடியும் என்று நீ சொல்கிறாயே, அதைத்தான் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லி என் பிள்ளை மனம் பதற்றமடைந்து நிற்கிறாயா? கலங்காதே. எந்த ஒரு விஷயத்தையும் கருப்பன் சொல்லும் பொழுது அதை என்னவென்று நீ முழுமையாக கேட்டு தெரிந்து கொள். அரைகுறையான அறிவு ஆபத்தானது. எதையுமே நாம் அரைகுறையாக தெரிந்து கொண்டோமானால் நிச்சயமாக அதற்கு முடிவு என்பது ஒரு நாளும் உனக்கு கிடைக்காது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன் அப்பன் கருப்பன் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னாலும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் எல்லாமுமே இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எந்த நேரத்திலும் இந்த கருப்பன் உன்னோடு பயணிக்கும் பொழுது உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சர்வ நிச்சயமாக நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பனுக்கு ஒரு விஷயம் சில நாட்களாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது இந்த கருப்பன் உனக்கு துணை நிற்கிறான் என்பதனை தெரிந்து கொண்டு தீய சக்திகளை ஏவி உன்னை அழிப்பதை விட இந்த கருப்பனின் கண்களை கட்டிவிட்டால் உன்னை எளிதாக அழித்து விடலாம் என்பதுதான் அவர்களின் எண்ணமாக இருக்கின்றது. இந்த கருப்பனை அழிக்க நினைக்கின்றவர்கள் இது போன்ற செயல்களை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். என் குழந்தையே, கருப்பனின் மீது நம்பிக்கை வைத்து என்னை நம்பி இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ முடியும் என்று நினைக்கின்ற என் குழந்தைகள் ஒவ்வொருவருமே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி என்ன வந்தாலும் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் இதையெல்லாம் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள். கருப்பன் கண்களையே கட்டுகிறார்களே, இங்கே நமக்கென்ன பாதுகாப்பு என்று சொல்லி பதறக்கூடாது. என் குழந்தையே, நடக்கின்ற நிகழ்வை நடத்த நினைக்கின்ற ஒரு தீமையை என்னவென்று நான் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கு காரணம் உன் வாழ்க்கையில் இந்த கருப்பன் நான் இருப்பதனால் தீய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் என்னை தாக்க வரும் பட்சத்தில் இந்த கருப்பன் அதனை முழுமையாக வீழ்த்தி விடுவேன். அதே நேரம் என்னை மீறி உன்னிடம் வரும் பட்சத்தில் அதையும் இந்த கருப்பன் நான் தடுத்து நிறுத்துகிறேன் அல்லவா? அப்படி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு தீமைகளையும் நான் தடுத்து நிறுத்துவதனால்தான் இதற்கு மேலும் நாம் நேரடியாக எதையும் செய்துவிட முடியாது. அதனால் கருப்பனை நோக்கி நாம் நம் பயணத்தை தொடருவோம். கருப்பனை நோக்கி நாம் எதிர்த்து நிற்போம் என்ற எண்ணத்திற்கு இவர்கள் வந்துவிட்டார்கள். சரி, அப்படி இந்த கருப்பனுக்கு என்ன செய்துவிட முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் தெரியுமா? எல்லை காவல் தெய்வமான இந்த கருப்பன் அத்தனை பெண் தெய்வங்களுக்கும் காவலாக நிற்கின்ற இந்த கருப்பன் என்னை சுலபமாக கண்களை கட்டிவிட்டோமானால் அதன் பிறகு யாருக்கும் எந்த பாதுகாப்பையும் இவரால் கொடுக்க முடியாது. எந்த சூழ்நிலையிலும் நாம் எதிர்த்து நிற்கின்றவர்களை எளிதாக அழித்து விட முடியும். இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் அவர்களுக்குள் தானாகவே உருவாகிவிட்டது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ எதற்கும் கலங்கிவிட வேண்டிய அவசியம் உனக்கில்லை அல்லவா? ஏனென்றால் இப்பொழுது இந்த தீமையினுடைய பார்வை என் மீதல்லவா விழுந்திருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது நீ கலங்காது முன்னேறிக்கொள்ள தயாராக இரு. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொள்ள நீ தயாராக இரு. உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை பலவிதமான சூழ்ச்சிகளோடு பின்னி பிணைக்கப்பட்டிருக்கின்றது. பலவிதமான இன்னல்களும் வேதனைகளும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும். இந்த மாற்றத்தை நாம் உணர வேண்டும். இந்த மாற்றங்களும் இந்த கஷ்டங்களும் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான்
மிக முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. இந்த நேரம் இந்த கருப்பனுக்கு தென்பட்டது, இவர்கள் இதுபோன்ற காரியங்களை செய்ய துடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று. சரி, இந்த காரியத்தை செய்ய நினைப்பவர்கள் எல்லாம் எப்பேற்பட்டவர்கள் என்று இந்த கருப்பன் நான் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டேன். உண்மையாகவே இவர்கள் யார் என்று நான் தெரிந்து கொண்டால் இவர்களை நாம் எப்படி தண்டிக்கலாம், இவர்களுக்கு நாம் எப்படி தண்டனையை கொடுக்கலாம் என்பது எனக்கு புரிந்துவிடும் அல்லவா? இந்த சூழ்நிலையில்தான் உன் அப்பன் கருப்பன் செய்ய நினைத்த சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் உனக்கு மிகுதியான நம்பிக்கையை தந்திருக்கின்றது. என் குழந்தையே, ஒவ்வொரு இன்னல்களிலும் இருந்தும் உன்னை நான் மீட்டெடுத்து கொண்டிருக்கின்றேன். பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை என்று இங்கு எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நான் இந்த கருப்பன் உன்னோடு உடனிருந்து உன்னை வழிநடத்த தயாராக இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற பிரச்சனைகளிலிருந்து நான் உன்னை மீட்டெடுக்காமல் சென்று விடுவேனா? உன்னை சுற்றி வருகின்ற துன்பங்களில் இருந்து நான் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரி செய்து கொடுத்து விட மாட்டேனா? அவர்களினுடைய மனதில் என்னை பற்றி கொண்ட சிந்தனைகளிலேயே தெரிந்துவிட்டது இவர்களை தீய சக்தி ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது என்று. ஏனென்றால் இந்த நிலையை செய்வதற்கு இப்பொழுது முன்வந்திருக்கின்ற பிள்ளைகளும் இந்த கருப்பனை தான் வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களின் மனதிலும் இந்த கருப்பனின் நாமம் தான் உச்சரித்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருந்தும் இது போன்ற செயல்களை இவர்கள் செய்ய துணிவதற்கு என்ன காரணம்? இது போன்ற ஒரு விஷயத்தை இவர்கள் செய்வதனால் நிச்சயமாக அதனால் அவர்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதனையும் தெரிந்து கொண்ட பிறகுதான் இந்த கருப்பன் உன் முன்னால் வந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, எத்தனையோ விஷயங்களுக்காக இந்த வாழ்க்கையில் நீ போராடிய போராட்டங்கள் எல்லாம் என்னவென்று நான் அறிவேன். எத்தனையோ துன்பங்களில் இருந்து இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுத்ததையும் நான் அறிவேன். எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்ட விதங்களும் ஏராளம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அப்பன் கருப்பன் நான் நினைத்தது போல ஒன்று மட்டும் சரியாக நடந்துவிட்டது. அது என்ன தெரியுமா? இவர்கள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் தனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் எந்த எல்லைக்கும் செல்ல துணிந்து விடுவார்கள் என்று. நாமே இந்த கருப்பனைத்தான் இத்தனை காலமும் வணந்து கொண்டிருக்கின்றோம் என்று அவர்கள் மறந்து விட்டார்களா என்ன? கருப்பனின் கண்களையே கட்டக்கூடிய நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு உடனிருந்து ஒத்துழைப்பு கொடுக்க நினைக்கின்ற இந்த பிள்ளைகளை நாம் வேறென்ன செய்ய முடியும்? இந்த நேரத்தில் இவர்கள் என் கண்களை கட்ட முயற்சி செய்து அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் தடுத்து நிறுத்துகிறார்கள். அதிலிருந்து உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொள்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இது போன்ற சூழ்ச்சிகளிலிருந்தும் இது போன்ற ஆபத்துக்களிலிருந்தும் என்னை நீ நிச்சயமாக காப்பாற்ற வேண்டும். உனக்கு எல்லாவற்றையும் நீ வேண்டியது போல நான் உனக்கு கொடுக்கின்றேன். அதனால் இனி எதையும் நினைத்து வருத்தம் கொள்ளாமல் உனக்கான சூழ்நிலைகளை எல்லாம் இந்த கருப்பன் உனக்கு மாற்றி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, உன்னை நோக்கி ஆக்ரோஷமாக சில நாட்களாக ஒரு தீவினை வந்து கொண்டிருக்கின்றது. கருப்பன் அதனை தடுத்து நிறுத்தி அதனை அனுப்பியவர்களுக்கே நான் திரும்ப அனுப்பி கொண்டிருக்கின்றேன். இது அவர்களின் மனதில் என் மீது எதிர்மறையான ஒரு விளைவை உருவாக்கி இருக்கின்றது. அவர்களின் மனதில் இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது, அப்படியானால் இதற்கெல்லாம் இடையில் காரணமாக இருக்கின்ற தெய்வத்தை நாம் அழித்துவிட வேண்டும் என்கின்ற முடிவுக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். அப்படி அவர்கள் கையில் எடுத்த ஆயுதம், நாம் எப்படியாவது நம் கருப்பனின் கண்களை கட்டிவிட வேண்டும் என்று. கருப்பனின் கண்களை எப்படி கட்ட முடியும் என்று தானே யோசிக்கிறாய்? என் குழந்தையே, எப்பொழுதுமே தெய்வம் கூட பார்க்க விரும்பாத சில விஷயங்கள் என்று இருக்கின்றது. அப்படி தெய்வம் பார்க்க விரும்பாத சில விஷயங்களை வேண்டும் என்றே அவர்களின் கண்களில் காண்பித்தோமானால் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னோடு
எப்பொழுதும் நான் இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட இடர்களையும் இன்னல்களையும் எனக்கு கொடுத்தாலும் சரி, அதையெல்லாம் தூசு போல தட்டிவிட்டு இந்த கருப்பன் உனக்கு காவலாக நின்று கொண்டிருப்பான் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. எல்லா விதமான விஷயங்களும் தொடர்ந்து வந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக முக்கியமான பல விஷயங்களை தந்து கொண்டிருக்கும் நேரம். இந்த நொடி உன் வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய நேரம். இப்பொழுது உன்னை அதிகமாக தாக்கினால் நீ உடைந்து போவாய் என்பதுதான் அவர்களினுடைய மிகப்பெரிய எண்ணமாக இருக்கின்றது. நீ இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்ந்து விட்டால் அதன் பிறகு யாராலும் உன்னை அசைத்து பார்க்க முடியாதல்லவா? இதுதான் உன்னுடைய துரோகியின் மனதில் இருக்கின்ற மிக முக்கியமான விஷயமாகும். உன்னுடைய துரோகியின் மனதில் நீ அடைகின்ற ஒவ்வொரு வெற்றியும் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனையும் மறந்து விடாதே. கருப்பன் முன்னின்று உனக்கு செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று உணர்ந்து என் பிள்ளை சரியான மனநிலையோடு நீ இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அப்பன் உன் வாழ்க்கையில் இருப்பதை நீ புரிந்து கொள்வாய். என் அருகில் கூட வந்து நிற்பதற்கு இவர்களுக்கு தகுதி கிடையாது. இவர்கள் என் கண்களை கட்டுவது என்பது சாத்தியமும் கிடையாது. எத்தனை பேரிடம் வேண்டுமானாலும் சொல்லலாம், எத்தனை பேரிடம் வேண்டுமானாலும் இப்படி ஒரு விஷயத்தை நடத்துவதை பற்றி நீ சொல்லலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியான கவனத்தில் கொண்டு நீ முன்னெடுத்து செல்லும் பொழுது உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த கருப்பனின் ஆசை என்ன தெரியுமா? என் பிள்ளை வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய வேண்டும், என் குழந்தைக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான். இந்த கருப்பன் நான் நினைக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எந்த இடர்களும் வராமல் நான் அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவேன். எவ்வளவு பெரிய தீய சக்தி என்னதான் நினைத்தாலும் அது எதுவும் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. என் கண்களை கட்டிவிட இவர்கள் நினைத்தார்களானால் அது அவர்களுக்கு திரும்பச் செல்லும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும். இப்பொழுது இந்த கருப்பனின் கண்களை யாரும் கட்டிவிடவில்லை. கருப்பன் கண் திறந்து உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். இவர்களினுடைய முயற்சிகளானது நிச்சயமாக ஒரு நாள் மிகுதியான மன கஷ்டத்தை அடைவார்கள் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். வேண்டும் என்றே உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் கொடுக்கின்ற எல்லா பிரச்சனைகளுமே நீ மீண்டு வந்து கொண்டுதான் இருக்கின்றாய். எந்த இடத்திலும் உன் கருப்பன் என்னை நீ விட்டதில்லை. என்ன நடந்தாலும் அப்பா கருப்பா என்று நீ அழைக்கின்ற உன் குரலை நான் கேட்டு கொண்டுதான் இருக்கின்றேன். எதற்காகவும் நீ வருத்தம் படாதே, எந்த சூழ்நிலைக்காகவும் நீ கலங்காதே. தெய்வத்தையே கண்களை கட்ட வேண்டும் என்று நினைத்து விட்ட பிறகு இதற்கு மேலும் இவர்களுக்கு மன்னிப்பு கொடுப்பதில் எந்த பலனும் இல்லை. தெய்வத்தை நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்று அவர்களுக்கு புரியவில்லை. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீயாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உறுதியாக பெற வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இந்த கருப்பன் நான் இருக்கும் வரை உனக்கு எந்த பயமும் வேண்டாம். அப்பனின் கண்களை என்ன, அப்பனுக்கு அருகில் வருவதற்கு கூட தைரியம் இல்லாதவர்கள் இது போன்ற செயலை செய்ய வேண்டும் என்று மனதில் நினைத்ததையே இந்த கருப்பனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதற்கான தண்டனைகளை அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இனி என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்று என் குழந்தை நீ வேண்டி நின்றாலும் அவை அத்தனையும் சர்வ நிச்சயமாக தெளிவாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே. மனநிறைவோடு எதையும் எதிர்கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை உறுதியாக தந்து என்றும் என்றென்றும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர பெற்றுக்கொண்டால் இந்த வாழ்க்கையில் நாம் விரும்பியது எல்லாமுமே நிறைவாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அப்படி இந்த வாழ்க்கையானது உனக்கு பல நன்மைகளை தர காத்து கொண்டிருக்கின்றது. கருப்பன் இருக்கும் வரை கலங்காதே. நீ நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும்தான் இந்த கருப்பனின் கண்களை யாராலும் கட்ட முடியாது.
ஒருவேளை உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லாமல் போனாலோ, கருப்பனை நீ பெரிதுபடுத்தாமல் இருந்தாலோ என் கண்களை கட்டிவிட வாய்ப்புகள் இருக்கிறது தானே? அப்படி சொன்னால் தானே என் பிள்ளை எல்லா விஷயங்களிலும் நீ சரியாக இருப்பாய். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.